வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, இன்றைய வேத பாடசாலையில் சாந்த குணம் என்றால் என்ன, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பவைகளை குறித்து கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னாகம புத்தகத்தில் கூறப்பட்டுள்ள சத்தியங்கள் ஓமானங்களாகவும் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதாகவும் உள்ளது என்று படித்தோம். இன்றும் தொடர்ந்து நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய சில பகுதிகளை சிந்திப்போம். உதாரணமாக, என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் மோசேயை குறித்து கூறப்பட்டுள்ளவைகள் நம்முடைய கவனத்தை கவருகிறது. மோசேயின் சிறப்பு தன்மைகளை என்னாகமம் எடுத்து கூறுகிறது. உபாகமம் கடைசி அதிகாரம் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று கூறுகிறது. என்னாகமத்தின் பல இடங்களில் மோசே எவ்வளவு சிறந்தவர் என்றும் எவ்வாறாக சிறந்தவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக, மோசே பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூறுகிறது. வேதாகமத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ள சாந்தம் என்ற வார்த்தை அநேகரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இயேசு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறினார். அதை இயேசு பலவீனர்கள் இல்லையெனில் சக்தியற்றவர்கள் என்ற பொருளில் கூறவில்லை. குதிரைகளை பழக்க வைக்கும்போது அதனுடைய வாயில் கடிவாளத்தை மாட்டுகிறார்கள். கண்கள் பார்க்க வேண்டிய திசை தீர்மானிக்கப்படுகிறது. பின்னர் முதுகில் ஓட்டுகிறவனுடைய இருக்கை வைக்கப்படுகிறது. இந்நிலையில் குதிரை சக்தியற்று இல்லையெனில் பலவீனப்பட்டு போவதில்லை. அது சாந்தமுள்ளதாகிறது. இந்த சாந்த குணத்தைத்தான் வேதாகமமும் கூறுகிறது. இயேசு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். எந்த விதத்தில் இயேசு சாந்தமுள்ளவராக இருந்தார்? இயேசு எப்போதும் தன் பிதாவின் சித்தத்தை செய்வதில் சாந்தமுள்ளவராக இருந்தார். நான் என் பிதாவின் சித்தத்தை அறிந்தே செயல்படுகிறேன் என்று இயேசுவால் சொல்ல முடிந்தது. அவர் எப்போதும் பிதாவின் சித்தமாகிய நுகத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு சாந்தமுள்ளவரானார். அதைத்தான் இயேசு, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்த குணமுள்ளவர்கள் ஆவீர்கள் என்று கூறுகிறார். பவுல் அப்போஸ்தலனுடைய மனதிரும்புதலை பாருங்கள். தரிசு பட்டணத்தனாகிய சவுல் இயேசு கிறிஸ்துவை தமஸ்கு வீதியிலே சந்தித்தார். அப்போது அவர், ஆண்டவரே, நீர் யார் என்று கேட்கிறார். பின்பு அவர், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறார். சவுல் என்ற பெயர் பவுலாக மாற்றப்படுகிறது. சவுல் என்பதன் அர்த்தம் பலவான். பவுல் என்பதற்கு சிறியவன் இல்லையெனில் ஒன்றும் இல்லாதவன் என்று பொருள். தரிசு பட்டணத்தனாகிய சவுலுக்கு என்ன சம்பவித்தது? அவர் சாந்த குணமுள்ளவரானார். அவர், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்று கேட்டபோது சாந்த குணமுள்ளவரானார். இதைத்தான் சாந்த குணம் என்று சொல்கிறோம். சாந்தம் என்ற வார்த்தையின் பொருளை சரியாக புரிந்து கொள்வோமானால், மோசே பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்பதின் பொருளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஒழுக்கங்களை ஏற்றுக்கொண்டவராகவும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்கிறவராகவும் இருந்தார். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 2 பேர் மோசேக்கு விரோதமாக பொறாமை கொள்வதையும் தேவன் மோசேக்காக வாதிடுவதையும் காண்கிறோம். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால், கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நான்
அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதட்சமாகவும் பேசுகிறேன் என்று தேவன் கூறினார். 14ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி அவர்களை கல்லெறிய வேண்டும் என்கிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். கடந்த நிகழ்ச்சியில் காலேபும் யோசுவாவும் தேவனை உத்தம இருதயத்தோடு பின்பற்றி அவரை விசுவாசித்தபடியினால் அந்த 2 பேருக்காக 20 லட்சம் மக்களை தேவன் இழக்க முன் வரதை பார்த்தோம். இந்த சம்பவத்தில் மோசே ஒருவனுக்காக தேவன் முழு தேசத்தையுமே இழக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்திற்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்கிறார். தேவனுடைய மதிப்பீடு உங்களுக்கு புரிகிறதா? தேவன் சாந்த குணமுள்ள மோசேக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார். ஏனெனில் மோசே தேவ சித்தத்தை செய்ய மனதுள்ளவராயிருந்தார். தேவனுடைய பார்வையில் 20 லட்சம் மக்களை காட்டிலும் சாந்த குணமுள்ள மோசே பெரியவனாய் தெரிந்தார். இது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக காணப்படுகிறது. தேவனுக்கும் மோசேக்கும் இடையே நெருங்கிய உறவு இருப்பதை நாம் காண்கிறோம். தேவன் மோசேயை பார்த்து, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில் என்று யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறுகிறார். மோசேயும் தேவனோடு தரித்திருக்க விரும்பினார். அவர் எப்போதும் தேவனோடு அமர்ந்திருக்கவே விரும்பினார். இதனால் தேவனால் மிகவும் மதிக்கப்பட்டார். ஆகவே தான் முழு தேசமே தேவனை தள்ளிவிட்ட போதிலும் தேவன் மோசேயை கொண்டு புதிய ஜாதியை, புதிய தேசத்தை உருவாக்க முன்வருகிறார். இது நம்முடைய நினைவிற்கு எட்டாததாய் இருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை அதிசயிக்க வைக்கும் மற்றொரு சம்பவம் என்னவென்றால், மோசே வாக்குத்தத்த தேசத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. கடைசியில் தேவன் மோசேக்காக இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுக் கொடுக்கவில்லை. காலேபுக்கும் யோசுவாவிற்கும் பதிலாக தேவன் அப்படி செய்தார். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் காணப்படும் மோசேயின் பாவம் ஒரு மறைபொருளாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் தேவன் நியாயமாக செயல்படவில்லை என்று கருதுகிறோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தை படிக்கும் அநேகர் அவ்வாறு சிந்திப்பதுண்டு. ஆனால் பெரிய மனிதனாக காணப்பட்ட மோசே இப்படி ஒரு சிறிய விஷயத்தில் தவறு செய்துவிட்டாரே என்பதை நாம் உணரும்போது, தேவன் ஏன் அவரை தண்டித்தார் என்பதையும், ஏன் வாக்குத்தத்த தேசத்திற்குள் அவரை அனுமதிக்கவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் மோசே நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்போது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியமர் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். மோசே செய்த பாவம் இதுதான். ஒருவேளை இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ஒன்றுமில்லை என்று கூறலாம். இல்லையெனில் 40 வருடங்களாக பொறுமையாக இருந்த
மோசே இந்த ஒரு முறைதானே பொறுமை இழந்துவிட்டார் என்று நினைத்து இதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று ஆச்சரியப்படலாம். இந்த பெரிய தண்டனை குறித்து நாம் சிந்திக்கும் போது, முதலாவது, சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? எது சரி எது தவறு என்று தேவனுக்கு சுட்டிக்காட்ட நாம் யார்? தேவனிடம் எது சரி எது தவறு என்று வாக்குவாதம் பண்ண நாம் யார்? தேவனே நீதியாய் செயல்படுபவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் இந்த சம்பவத்தை உற்று நோக்கும்போது மோசே இதை குறித்து தேவனிடம் முறையிடவில்லை என்பதை அறிகிறோம். உபாகமத்தை நாம் படிக்கும்போது மோசே ஒரு முறை இதை குறித்து தேவனிடம் பேசினார். ஆனால் தேவன் இதை குறித்து இனிமேல் என்னிடம் பேசாதே என்று கூறிவிட்டார். அதேபோல் மோசேயும் அதை குறித்து தேவனிடம் மீண்டும் பேசவில்லை. மோசே இதை குறித்து தேவனிடம் குறையாக பேசவும் இல்லை. இது அநியாயம் என்று முறையிடவும் இல்லை. இரண்டாவதாக, தேவன் ஜனங்களின் தலைவர்களாக பொறுப்பெடுப்பவர்களிடம் இருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறார் என்பதையும் அறிய வேண்டும். பொது ஜனங்களை காட்டிலும் உயர்ந்த குணத்தை தேவன் தலைவர்களிடம் எதிர்பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் தலைவர்களாயிருந்தால் இதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. இங்கு வேதாகமம் 2 தரங்களை நம் முன் வைக்கிறது. திருச்சபையின் அங்கத்தினர்களாக விசுவாசிகளாக இருப்பவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கையும் தரத்தையும் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கையும் தரத்தையும் கடைப்பிடிக்காத சபைகள் திருச்சபைகளாக செயல்பட முடியாது. திருச்சபையினரிடம் ஒரு சில கட்டுப்பாடுகளையாவது ஒழுங்கையாவது எதிர்பார்க்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதே நேரத்தில் திருச்சபை தலைவர்களிடம் அதிகமாக எதிர்பார்க்க வேண்டும். தேவன் தலைமைத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதை நாம் லேவியராகமத்தில் தேவன் ஆசாரியர்களுக்கு கொடுத்த கட்டளையில் படித்தோம். ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். பரிசுத்தத்தை குறித்து ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று படித்தோம். மோசே செய்த பாவம், இல்லையெனில் குற்றம் மற்றவர்களுக்கு மிகவும் சிறியதாக தெரிந்திருக்கலாம். ஆனால் அவரை தலைமைத்துவ பணிக்கு அழைத்த தேவனுக்கு சிறிய பாவமாக தெரியவில்லை. மோசேயின் பாவத்தை சிறிது சிந்தித்து பார்ப்போமானால், முதலாவது, தேவன் கன்மலையிடம் பேச சொன்னார். அவர் பேசவில்லை, கன்மலையில் அடித்தார். இது கீழ்ப்படியாமை. தேவன் கன்மலையிடம் பேச சொல்லியிருக்க அவர் ஒரு முறை அல்ல 2 முறை அடித்தார். இது மோசே பொறுமையை இழந்துவிட்டார் என்பதை காட்டுகிறது. பின்பு மோசே, கலகக்காரரே, உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று கூறுகிறார். இது அவர் கோபமாயிருக்கிறார் என்பதை காட்டுகிறது. தேவன் மோசேயின் இன்னுமொரு குற்றச்சாட்டையும் கூறுகிறார். அது இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்பதாகும். இது மோசே செய்த பாவத்தின் கடுமையை விளக்குகிறது. அன்பானவர்களே, இன்றும் தேவன் நம்மிடம் அநேக காரியங்களை எதிர்பார்க்கிறார். விசுவாசிகளிடம் ஒழுங்கையும் பரிசுத்தத்தையும் தேவனுக்கு கீழ்ப்படியும் குணத்தையும் எதிர்பார்க்கிறார். திருச்சபை தலைவர்களிடம் இன்னும் அதிகமான பரிசுத்தத்தையும் கீழ்ப்படிதலையும் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொருவரும் தேவன் எதிர்பார்க்கும் சாந்த குணமுள்ள தலைவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினாலே உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு நீ இவர்களை முளை என்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு இறைச்சி எங்கிருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்போதே என்னை கொன்று போடும் என்று ஜெபிக்கிறார். தேவன் இந்த ஜெபத்திற்கு பதிலளிக்கவில்லை. தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிறவர்கள் தேவனிடத்தில் தவறானவைகளை கேட்கும்போது அவர்கள் இருதயம்
தேவனோடு செம்மையாக இருப்பதனால் தேவன் அவர்களுக்கு சரியானவைகளையே கொடுக்கிறார். நாம் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கும்போது நாம் கேட்பவற்றை தேவன் தருகிறார் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிய முடிவதில்லை. ஆதலால் நாம் அதிகமாக ஜெபிப்பதும் இல்லை. பவுல் நாம் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாவிட்டாலும் ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரையுள்ள வசனங்களில் கூறுகிறார். நாம் கேட்பது தவறாக இருந்தாலும் கேட்க வேண்டும். ஏனெனில் நாம் தவறாக கேட்கும்போது நம் இருதயம் தேவனிடத்தில் செம்மையாக இருந்தால் நம்மில் வசிக்கும் தேவ சித்தத்தை அறிந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்போது தேவன் நமக்காக வைத்திருக்கும் தமக்கு சித்தமானதை தருவார். அதாவது நாம் தவறானவற்றை கேட்டாலும் நம் இருதயம் செம்மையாக இருக்குமானால் அவர் நன்மையானதை தருவார். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை ஒருபோதும் இழந்து போவதில்லை. தேவனே, என்னை கொன்று போடும், நான் சோர்ந்து போனேன் என்று சொன்னாலும் தேவன் நம்மை கொன்று போடாமல் நமக்கு எது தேவையோ அதைத்தான் தருவார். தேவன் மோசேக்கு உதவியாக 70 பேரை கொடுத்தார். தேவன் மோசேயிடம், மோசே, நீ ஒருவனாக ஜனங்களின் பாரத்தை சுமக்க வேண்டாம். உங்களுக்குள் 70 பேரை தெரிந்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு வா. நான் உன்மேல் வைத்த பரிசுத்த ஆவியை அவர்கள் மீதும் வைப்பேன் என்று கூறினார். தேவன் மோசேயை தலைமைத்துவத்திலிருந்து எடுத்து போடவில்லை. அவர் பொறுப்புகளை 70 பேரோடும் பகிர்ந்து கொள்ளச் செய்தார். இவ்வாறு தேவன் தம் சித்தத்தை தெரிவித்த போது மோசே 70 பேரை நியமித்தார். எலியாவை குறித்த ஒரு செய்தியை சற்று நினைவுபடுத்திக் கொள்வோம். எலியா சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று ஜெபித்த போது தேவன் என்ன பதில் கொடுத்தார்? உனக்கு தேவை சற்று இளைப்பாறுதல் என்று கூறி அவருக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். உறக்கத்தின் போது அவரை எழுப்பி ஆகாரம் கொடுக்கிறார். மீண்டுமாக அவருக்கு நித்திரை வரப்பண்ணினார். 2ஆம் முறையும் அவருக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அந்த ஆகாரத்தின் பலத்தினால் அவர் 40 நாட்கள் நடந்தார். பாகால் தீர்க்கதரிசிகளோடு உள்ள போராட்டத்தில் ஜெயித்த எலியா சரீர பிரகாரமாக களைப்படைந்தார். ஆகவே அவர் சாக வேண்டும் என்று ஜெபித்த போது தேவன் அவருக்கு ஆகாரத்தையும் நித்திரையையும் கொடுத்தார். இதே காரியம் யோபு, யோனா, தாவீது போன்றோருக்கும் சம்பவித்தது. இவர்கள் சோர்ந்து போனபோது தங்களை உயிர்ப்பிக்கும் தேவனிடம் வந்தனர். சோர்ந்து போனவர்களுக்கு உற்சாகம், தேற்றுதல், எழுப்புதல் தேவையல்லவா? இதைத்தான் தேவன் நடைமுறையில் செய்தார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் தாவீது கூறுகிறார். நாம் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கும் நேரங்களில் சரீரமானது ஒழுங்காக கவனிக்கப்படாததினால் பலவீனப்பட்டு ஆவி தொய்ந்து போகும் நேரங்களில் தேவன் ஒருவரே நம்மை தேற்ற முடியும். என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில் களைத்து போன மோசே தேவனிடத்தில் வந்தார். அப்போது தேவன், மோசே, உன் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதல் தேவை. அதற்கான நீதியின் பாதையை நான் உனக்கு காட்டுகிறேன். அந்த நீதியின் பாதையில் நீ 3 இல்லையெனில் 5 வருடங்கள் நடக்க வேண்டும். அது உன் ஆத்துமாவிற்கு இளைப்பாறுதலை தரும் என்று கூறினார். இவ்வாறு தேவன் களைத்துப்போன ஆத்துமாக்களை தேற்றுகிறார். ஆனால் அது உடனடியாக கிடைப்பதில்லை. இன்று நாம் பொறுமையற்ற உலகில் வாழ்ந்து வருகிறோம். எதுவாக இருந்தாலும் உடனடியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தேவன் உடனடியாக கொடுப்பதில்லை. சில காரியங்களை தேவன் உடனடியாக தருகிறார். ஆனால் மோசேக்கு தேவன் அனுபவபூர்வமாக கற்றுக் கொடுக்கிறார். களைத்துப்போன மோசேக்கு 70 மூப்பர்களை கொடுத்து பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு செயல்பட கற்றுக் கொடுக்கிறார். இவ்வாறு செயல்முறை அனுபவத்தை கொடுக்கிறார். இந்த அறிவுரை எலியாவின் வாழ்க்கையில் காண்பது போல் நடைமுறைக்கொத்த ஒன்றாக இருக்கிறது. மோசேயைப் போல பெரிய மனிதன் பாவம் செய்ய முடியுமா? மோசேயைப் போல பெரிய மனிதன் சோர்ந்து போக முடியுமா என்பவைகள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இது நமக்கும் ஆறுதல் கொடுக்கிறது. வேதாகமத்தில்
அவர்கள் பலவீனங்கள் கூறப்பட்டுள்ளது. நம்முடைய சரீர பலவீனங்கள் முடிவல்ல என்று நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் சரீர பலவீனங்கள் ஏற்படுவதில்லை என்று கருதுகிறார்கள். ஆனால் வேத புத்தகம் அழகாக தேவ மனிதர்களின் சரீர பலவீனங்களையும் எடுத்து கூறுகிறது. அவர்களும் நம்மைப்போல் பாடுள்ள மனிதர்கள்தான். ஆனால் அவர்களுடைய மனித தன்மை ஆவியானவரால் முழுவதும் ஆளப்பட்டதால் அவர்களால் பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. இப்போது நாம் நம்முடைய கவனத்தை என்னாகமம் 22ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். இங்கு தீர்க்கதரிசியான ஒரு கழுதையை நாம் பார்க்கிறோம். இந்த சமயத்தில் தேவன் தன்னை காணக்கூடிய, தன் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு மனிதனை தேடியும் காணவில்லை. தேவனிடத்தில் ஒரு செய்தி இருந்தது. அதை அறிவிக்க ஒரு மனிதனும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் ஒரு கழுதையை கண்டுபிடித்து அதன் மூலமாக பேசினார். அதுதான் பிலேயாமின் கழுதை. போதகராக பணியாற்றும் ஒருவருக்கு அவர் இறையியல் கல்லூரியில் படிக்கும் நாட்களில் வேதாகமம் முழுவதும் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா என்ற சந்தேகம் இருந்து வந்தது. அவரால் பிலேயாமின் கழுதை பேசியதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு முறை அவர் தனது ஆசிரியரிடம் தேவன் கழுதை மூலமாக பேசினார் என்பதை உங்களால் நம்ப முடிகிறதா என்று கேட்டார். இதை கேட்ட ஆசிரியர் இவர் நம்பும்படியாக ஜெபிக்க ஜெபக்கூட்டத்தை கூட்டினாராம். இவரோ தன்னுடைய கேள்வியில் தவறு ஒன்றுமில்லை, ஏனெனில் இயேசுவை விசுவாசிப்போர் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள், கழுதை சம்பவத்திற்கும் ரட்சிப்பிற்கும் தொடர்பு இல்லை என்று கருதினாராம். கல்லூரி படிப்பை முடித்த பின் அவர் ஒரு ஊரிலே போதகராக நியமிக்கப்பட்டார். அங்கு ஓட்டல் ஒன்றிலே நடைபெற்ற விருந்துக்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருந்தார். விருந்திற்கு சென்ற போதகர் ஜெபித்து அமர்ந்தார். அங்கிருந்த அநேகர் பல காரியங்களை குறித்து பேசி சிரித்து கொண்டிருந்தனர். அனைவரது கண்களும் அவரையே நோக்கியிருந்தது. போதகரும் அவர்களோடு சேர்ந்து சிரிப்பாரா என்று அவரையே பார்த்தனர். போதகர் இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி கையாண்டிருப்பார் என்று நினைக்க ஆரம்பித்தார். அவர் இயேசு ஆயக்காரரோடும் பாவிகளோடும் பந்தியிருந்தார் என்ற வார்த்தைகளை சிந்தித்தார். இயேசு பண்டிகைகளுக்கும் விருந்திற்கும் எதிரி அல்ல என்று எண்ணியவாறே இயேசு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படி சமாளித்திருப்பார் என்ற கேள்வியோடு அமர்ந்திருந்தார். அப்போது அவருக்கு இயேசு இப்படிப்பட்ட மக்களையும் நேசித்தாரே என்ற வெளிப்படுத்துதல் வந்தது. போதகருக்கு அருகாமையில் அந்த பட்டணத்தின் மேயர் அமர்ந்திருந்தார். மேயருக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் குடித்துவிட்டு பல காரியங்களை பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த போதகருக்கு நான் இவரை நேசிக்கிறேனா என்ற கேள்வி எழுந்தது. நான் அவரை நேசிக்கிறேன் என்பதை அவர் எவ்வாறு அறிவார்? நான் எப்படியாவது அவரிடம் பேச வேண்டும். நான் மௌனமாயிருந்தால் அவர் எப்படி அறிவார் என்று யோசித்த வேளையில் மேயர் இவரிடம் திரும்பி, நான் உங்களுக்கு ஒரு அறிவுரை கூற விரும்புகிறேன் என்று கூறினாராம். அந்த அறிவுரை என்ன தெரியுமா? யாரையும் தோற்றத்தின்படி அழைக்கக்கூடாது. அவர்கள் என்னவாக இருக்கிறார்களோ அப்படி அவர்களை அழைக்க வேண்டும் என்று கூறினார். இப்போதுதான் போதகருக்கு கழுதையின் மூலம் தேவன் பேச முடியுமா என்ற கேள்விக்கு விடை கிடைத்தது. அவருக்கு 2 விதமான விடை கிடைத்தது. முதலாவது, முழுவதும் குடித்திருந்த ஒரு மனிதன் மூலமாக ஒரு பெரிய ஆன்மீக சத்தியத்தை ஒரு போதகருக்கு உணர்த்த முடியுமானால் கழுதையையும் தேவனால் உபயோகிக்க முடியும் என்றும், இரண்டாவது, கழுதையின் தோற்றத்தை வைத்து தீர்ப்பு செய்யக்கூடாது என்றும் புரிந்து கொண்டார். உடனே போதகர் மேயரிடம், உங்கள் மூலமாக என்னுடைய சந்தேகம் தீர்ந்துவிட்டது. நான் அடுத்த ஆராதனையில் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களை அழையுங்கள் என்ற தலைப்பில் செய்தி கொடுக்கப் போகிறேன் என்று கூறினாராம். மேயரும் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டார். என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பிலேயாமின் கழுதையின் மூலம் விசேஷமான வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பொதுவாக திறமை உள்ளவர்களை கொண்டுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார், திறமை உள்ளவர்களை தான் தேவன் பயன்படுத்துவார் என்று பலரும் நம்புகின்றனர். அதாவது தேவன் திறமை உள்ளவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பது தவறான எண்ணம். மோசேயின் அழைப்பை குறித்து நாம் படிக்கும்போது தேவன் சாதாரணமானவர்களை கொண்டு
பல அரிய பெரிய காரியங்களை செய்கிறார் என்று படித்தோம். ஏனெனில் அவர்கள் ஆயத்தமாக உள்ளனர். இந்த ஆயத்தத்தை தான் தேவன் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, இன்று நாம் 2 காரியங்களை கற்றுக்கொண்டோம். முதலாவது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களின் வாழ்க்கையிலும் சோர்வு ஏற்படும். மோசே சோர்வின் மிகுதியால் தேவனே என்னை கொன்று போடும் என்று ஜெபித்தார். ஆனால் தேவன் மோசேக்கு உதவியாக 70 பேரை கொடுத்தார். இது நாம் தவறானவற்றை தேவனிடம் கேட்டாலும் நம் இருதயம் தேவனிடத்தில் செம்மையாக இருந்தால் அவர் நன்மையானதையே தருவார். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை ஒருபோதும் இழந்து போவதில்லை என்பதை காட்டுகிறது. இரண்டாவது, இன்றும் தேவன் அவருடைய சித்தம் செய்ய ஆயத்தமாய் உள்ளவர்களையே தேடுகிறார். விசுவாச வாழ்க்கைக்கு தேவையானது ஆயத்தமே. ஒருவேளை திறமைகள் அதிகமில்லாத ஒருவனை கூட அவர் தேவனுக்கென்று நேரம் ஒதுக்கும்போது தேவனால் உபயோகிக்க முடியும். தேவனே அவனை பயிற்றுவித்து திறமைகள் உள்ளவனாக மாற்றுவார். மோசேக்கு 40 வருடங்கள் பயிற்சி கொடுத்து பெரிய காரியங்களை செய்த தேவன் இன்றும் ஆயத்தமாக உள்ளோரை கொண்டு பல அரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். நேர்களே, இதுவரை எண்ணாகம புத்தகத்தை கற்றுக்கொண்டோம். நாளை முதல் உபாகம புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எண்ணாகமத்தை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு